Hello guys, welcome to the channel Tamil Dentico. இந்த சேனல்ல பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கேஸ் ஷீட் சீரிஸ்ல இருக்க 4வது வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஷீட் சீரிஸ்ல இருக்க மற்ற 3 வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. உங்களுடைய வேல்யூபிளான 15 மினிட்ஸை யூஸ் பண்ணி புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேஷண்ட்டோடைய கேஸ் ஷீட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸை எப்படி எழுதணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னன்னா சாரி, பிகாஸ் நம்ம சேனலில் போட்ட கேஸ் ஷீட் சீரிஸ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸும் சம்மரைசிங் ஆஃப் த ஹிஸ்ட்ரியும் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு தான் சாரி. பிகாஸ் ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் வேறு, சம்மரி ஆஃப் த ஹிஸ்ட்ரி வேறு. சம்மரி ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து முடிச்சதுக்கும் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வரது தான் சம்மரி ஆஃப் த ஹிஸ்ட்ரி. ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் அப்படின்றது எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டராக கெஸ் பண்ணி ஒரு டயக்னோசிஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ். இது ரெண்டும் ஒன்றுன்னு சொன்னது தான் சாரி. ஸோ சம்மரி ஆஃப் த ஹிஸ்ட்ரி வேறு, ப்ரொஃபஷனல் டயக்னோசிஸ் வேறு. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த டாபிக். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸை எப்படி எழுதுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ் which means ப்ரெசன்ட் இல்னஸ் ஓட ஹிஸ்ட்ரி. ப்ரெசன்ட் இல்னஸ் அப்படின்றது ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்க ப்ராப்ளம். அது என்னன்னா அந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிறது தான் ப்ரெசன்ட் இல்னஸ். அந்த ப்ரெசன்ட் இல்னஸை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதணும். பாயிண்ட் வைஸாக எழுதக்கூடாது. அண்ட் இதில் அவ்வளோவா மெடிக்கல் டேர்ம்ஸை முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாமல் எழுத ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக எழுதக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, எழுதலாம், ஆனால் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு கேஸுக்கும் மாறும். பட் இந்த வீடியோவில் மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 கேட்டகரிஸ் ஆஃப் சீஃப் கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸ் எழுதலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்பர் 1 பெயின். பெயின்ன்றது இந்த ஹெட் ஏக்காக இருக்கலாம், இல்லை ஸ்டொமக் பெயினாக இருக்கலாம், செஸ்ட் பெயினாக இருக்கலாம், எந்த பெயினாக இருந்தாலும் ஒன்று தான் பெயின். அடுத்ததாக ஸ்வெல்லிங். ஒரு ஸ்வெல்லிங் பேஷண்ட்டுக்கு எப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸ் எழுதணும்னு பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா அல்சர். நம்பர் 1 பெயின். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பெயின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் என்னென்னலாம் இருக்கணும்னு பார்க்கலாம். அது என்னன்னா, அவங்களுக்கு சாக்ரட்டிஸ் இருக்கணும். என்னது? சாக்ரட்டிஸ் இருக்கணும். இதில் S ஃபார் சைட், O ஃபார் ஆன்செட், C ஃபார் கேரக்டர், R ஃபார் ரேடியேஷன், A ஃபார் அக்ரவேட்டிங் அண்ட் ரிலீவிங் ஃபேக்டர், T ஃபார் டைம், another T ஃபார் ட்ரீட்மெண்ட், then E for extra symptoms and S for severity. இதுதான் சாக்ரட்டிஸ். இதில் 2 T வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சைட். சைட் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல பெயின் வருதோ அதை தான் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் எழுதணும். தென் ஆன்செட். ஆன்செட்டுன்றது அந்த பெயின் எப்படி உருவாச்சு, சடனாக உருவாச்சா இல்லை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வலி இன்க்ரீஸ் ஆச்சா, அதை பற்றி எழுதுறது தான் இந்த ஆன்செட். அதுவும் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் இருக்கணும். தென் கேரக்டர். கேரக்டர் அப்படின்றது வலி எப்படி இருக்குன்னு எழுதுறது. அதாவது அந்த வலியோடைய கேரக்டர். ஒருத்தருக்கு வலிக்குதுன்னா அது ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக வலி இருக்கும். ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வித்தியாசமான வலி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லக்கூடிய அந்த டிசீஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாபிங் டைப் ஆஃப் பெயின் இருக்கும். ஸ்டாபிங் அப்படின்னா அந்த கத்தியில் கொத்துற மாதிரி அந்த இடத்துல பெயின் வரும். தென் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அவங்களுக்கு பர்னிங் டைப் ஆஃப் பெயின் இருக்கும். எரியிற மாதிரி பெயின் இருக்கும். அதனால தான் வயிறு எரியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசீஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஆஃப் பெயின் இருக்குது. அதையும் நாம இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் எழுதணும். ஸோ S O C தென் R. ஆர்னா ரேடியேஷன். அதாவது ஒரு இடத்துல உருவாகிற பெயின் நம்ம பாடியில் இருக்க மற்ற பார்ட்டுக்கெல்லாம் ரேடியேட் ஆகிறது தான் இந்த இடத்துல ரேடியேஷன் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட் பெயின் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் மட்டும் வலிக்காமல் வேற எங்கேயாச்சும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷோல்டர் ஏரியா, நெக் ஏரியாலாம் வலிக்குது அப்படின்னா அதை தான் ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேடியேட்டிங் பெயின் எங்கன்னா இருக்கா அப்படின்ட்டு நம்ம கேட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் நோட் பண்ணி வச்சுக்கணும். தென் A ஃபார் அக்ரவேட்டிங் அண்ட் ரிலீவிங் ஃபேக்டர். இந்த பெயின் பொறுத்த வரைக்கும் அக்ரவேட்டிங் அப்படின்னா என்ன பண்ணால் அதிகமாகுதோ அதுதான் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ். தென் என்ன பண்ணால் இந்த பெயின் கம்மியாகுதோ அது ரிலீவிங் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பெயின் எக்ஸசைஸ் பண்ண அதிகமாகுதுன்னா அவங்களுக்கு இந்த பெயின் இஸ் அக்ரவேட்டட் ஆன் டூயிங் எக்ஸசைஸ் அப்படின்னு எழுதலாம். அண்ட் ஒருத்தருக்கு இந்த பெயின் ரெஸ்ட் எடுக்கும் போது ரிலீவ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பெயின் இஸ் ரிலீவ்டு பை டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ், ரிலீவிங் ஃபேக்டர்ஸ் எதனா இருந்தாலும் அதை ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் எழுதிடணும். அடுத்ததா SOCRAT. T ஃபார் டைம் அண்ட் T ஃபார் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் T ஃபார் டைம். டைம்னா டியூரேஷன்.
டியூரேஷன்றது அவங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த பெயின் இருக்கோ அதை தான் நம்ம டைமில் எழுதுவோம். தென் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு உருவான இந்த ப்ராப்ளமை முன்னாடியே இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்களா, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண ட்ரை பண்ணியிருந்தா அதை இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் எழுதணும். தென் இ ஃபார் எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ். அதாவது பெயின் வந்ததுன்னா கூடவே ஏதாச்சும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சிம்டம் வருதா அப்படின்ட்டும் கேட்டு எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு பெயின் வரும்போது ஃபீவர் வருது அப்படின்னா த பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெயின் வித் ஃபீவர் அப்படின்னு எழுதணும், சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான். தென் சிவியாரிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த பெயின் வருது, அதாவது ஃப்ரீக்வன்சி, அதை தான் இந்த இடத்துல சிவியாரிட்டி அப்படின்றாங்க. இதுதான் பெயினோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ். டு யூ நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ட் இல்னஸ் எழுதும் போது the patient had a complaint of pain on the right leg for 2 months அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸ் அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டுட்டு த பேஷண்ட் வாஸ் அப்பேரண்ட்லி நார்மல் பிஃபோர் டேஷ். அந்த டேஷில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நார்மலாக இருந்தாரோ அது எழுதணும். அதாவது அவங்களுக்கு செஸ்ட் பெயின் 1 மந்த்தாக இருக்குது அப்படின்னா அவங்க 1 மந்த்துக்கு முன்னாடி நார்மலாக இருந்திருக்காங்க. ஸோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். அதாவது த பேஷண்ட் வாஸ் அப்பேரண்ட்லி நார்மல் பிஃபோர் 1 மந்த் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணோம். தென் த பேஷண்ட் ஹேட் டெவலப்டு ஏ கண்டிஷன் ஆஃப் பெயின்னா பெயின், அல்சர்னா அல்சர், இல்லை ஸ்வெல்லிங்னா ஸ்வெல்லிங், அந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த சாக்ரட்டிஸை எழுதிக்கிட்டே வந்துடணும், அவ்வளோதான். அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சீஃப் கம்ப்ளைண்ட் மாதிரியே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸையும் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதணும். அது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் முடிஞ்ச அளவு எழுத ட்ரை பண்ணணும். இப்போது இந்த பேஷண்ட் வாஸ் அப்பேரண்ட்லி நார்மல்னு ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு மேலே சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பர்சன் அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா எழுதுறது. இதுவே ஒரு பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து அவங்க வேற ஏதாச்சும் ப்ராப்ளமுக்காக நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா அது எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு செஸ்ட் பெயினுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்கன்னா அவங்களுக்கு நாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸ் அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டுட்டு த பேஷண்ட் இஸ் எ நோன் கேஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எழுதணும். இதுவே டயபெட்டிஸ் பேஷண்ட்னா த பேஷண்ட் இஸ் ஏ நோன் கேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் ஹி ஹேட் ஏ கம்ப்ளைண்ட் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதும் போது ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு இருக்க த பேஷண்ட் வாஸ் அப்பேரண்ட்லி நார்மல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வச்சே எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த டாபிக். நம்பர் 1 பெயினுக்கு எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ஸ்வெல்லிங்கும் பார்த்தீங்கன்னா இதே சாக்ரட்டிஸ் தான். ஆனால் இந்த சாக்ரட்டிஸில் எஸ் ஃபார் சைட் எழுதணும், ஓ ஃபார் ஆன்செட் எழுதணும், சி ஃபார் கேரக்டர் எழுத தேவையில்லை, ஆர் ஃபார் ரேடியேஷனும் எழுத தேவையில்லை, ஏ ஃபார் அக்ரவேட்டிங் அண்ட் ரிலீவிங் ஃபேக்டர்ஸும் எழுத தேவையில்லை. ஒருவேளை சிவியர் ஸ்வெல்லிங் அதாவது ஜாயிண்ட்ஸில் எங்கேயாச்சும் வந்ததுன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது வலிக்கும் இல்லையா, அதை மட்டும் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸில் எழுதிக்கலாம் வேணும்னா. அடுத்ததா டைம் எழுதி தான் ஆகணும். தென் ட்ரீட்மெண்ட், இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு எழுதி தான் ஆகணும். அடுத்ததா இ ஃபார் எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸும் எழுதி ஆகணும். எஸ் ஃபார் சிவியாரிட்டி இருந்தால் எழுதி ஆகணும், இல்லைன்னா தேவையில்லை. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்வெல்லிங் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா செகண்டரி சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் எழுதி ஆகணும். செகண்டரி சேஞ்சஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங்கில் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ், அந்த ரூபர், காலர், டோலர், டியூமர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சேஞ்சஸ் எதனா தெரிஞ்சுதுன்னா அதை எழுதி ஆகணும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங் அல்சரேட் ஆனாலும் அதை எழுதி ஆகணும். இந்த மாதிரி செகண்டரி சேஞ்சஸும் அந்த ஸ்வெல்லிங் பேஷண்ட்டுக்கு எழுதி ஆகணும். அடுத்ததா என்ன எழுதணும்னா ரெக்கரன்ஸ், அதாவது ஒரு பேஷண்ட் ஸ்வெல்லிங்காக நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங் ஏற்கனவே வந்திருக்கான்னு கேட்டு எழுதி ஆகணும். அதாவது அந்த ரெக்கரன்ஸ் ஏதாச்சும் ஆயிருக்கான்ட்டு மறுபடியும் வருதா அப்படின்ட்டு அதை கேட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்டிங் இல்னஸில் எழுதிடணும். தஸ் இதுதான் ஸ்வெல்லிங். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ரட்டிஸில் எஸ் ஃபார் சைட் எழுதணும், ஓ ஃபார் ஆன்செட் எழுதணும், சி ஃபார் கேரக்டர் எழுதணும். எஸ், பிகாஸ் இந்த அல்சர் பார்த்தீங்கன்னா வலிக்கும், அந்த வலி எப்படி இருக்குன்ட்டு எழுதி ஆகணும், அதுதான் கேரக்டர். அடுத்ததா ஆர் எழுத தேவையில்லை, ஏவும் எழுத தேவையில்லை. தென் டி ஃபார் டைம் எழுதி ஆகணும். தென் டி ஃபார் ட்ரீட்மெண்ட்டும் எழுதி ஆகணும். நெக்ஸ்ட் இ ஃபார் எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ், அதுவும் இருந்தால் எழுதணும். அண்ட் எஸ் ஃபார் சிவியாரிட்டி, அதுவும் இருந்தால் எழுதலாம். கூடவே இந்த அல்சர் பேஷண்ட்டுக்கு இந்த சாக்ரட்டிஸை தவிர இன்னும் 2 விஷயத்தை எழுதி ஆகணும். அது என்னென்னா நம்பர் 1 டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்சர் பேஷண்ட்டுக்கு அவங்க அல்சர்லேருந்து ஏதாச்சும் பிளட் வருதா இல்லை பஸ் வருதா அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதையும் கேட்டு எழுதி ஆகணும். பிளட் வந்ததுன்னா பிளட்டி டிஸ்சார்ஜ் அப்படின்னு எழுதணும், அந்த பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸி டிஸ்சார்ஜஸ் அந்த மாதிரி பார்த்து எழுதி வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் டிசீஸ், விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அல்சர் இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருந்து அது மூலமாக அல்சர் வருதான்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இந்த அசோசியேட்டட் டிசீஸ்லாம் கேட்டு வச்சுக்கணும். அதாவது ஒரு பேஷண்ட் டியூபர்குலோசிஸ் இருந்தால் அவங்களுக்கு டிபி அல்சர் வரலாம், சிஃபிலிஸ் இருந்தால் சிஃபிலிட்டிக் அல்சர் வரலாம். அந்த மாதிரி டிபி இருக்கா
சிஃபிலிஸ் இருக்கான்ட்டு, அதாவது இந்த அசோசியேட்டட் டிசீஸ்லாம் ஒரு சிலது இருக்குது, அதெல்லாம் கேட்டு எழுதி வச்சுக்கணும். இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம காமனாக எழுதக்கூடிய ஒரு சில கேஸோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் தனித்தனியாக செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒருத்தருக்கு எப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸ் எழுதணும்னு ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டோடைய சீஃப் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் செஸ்ட் பெயின் ஃபார் 1 month அண்ட் ஸ்வெல்லிங் ஆன் த நெக் ஃபார் 2 weeksன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸில் த பேஷண்ட் வாஸ் அப்பேரண்ட்லி நார்மல் பிஃபோர் 1 month. லேட்டர் ஹி ஹேட் டெவலப்ட் எ கண்டிஷன் ஆஃப் செஸ்ட் பெயின் ஆன் ரைட் சைட் ஃபார் 1 month, which is sudden in onset and pleuritic in nature. No aggravating factors is seen. The pain is relieved by taking rest. There is no evidence of radiating pain. The patient complained of fever and the pain occurs thrice in a week. இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயினோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த சாக்ரட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சைட், எஸ் சைட் இருக்குது. ஆன்செட்டும் இருக்குது. கேரக்டர், எஸ் கேரக்டரும் இருக்குது. அக்ரவேட்டிங் அண்ட் ரிலீவிங் ஃபேக்டர்ஸ், எஸ் அதுவும் இருக்குது. ரேடியேஷன், எஸ் ரேடியேஷனும் இருக்குது. எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ், எஸ் எக்ஸ்ட்ரா சிம்டமும் இருக்குது. தென் சிவியாரிட்டிஸும் இருக்குது. தென் டி ஃபார் டைம், எஸ் டைமும் இருக்குது. தென் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலை, அதனால் நம்ம எழுதலை. இதே மாதிரியே கீழே இருக்க இந்த ஸ்வெல்லிங் ஆன் த நெக் ஃபார் 2 weeksக்கு நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். Thus, history of presenting illness means elaborating of the patient's chief complaint. Socrates for pain, SOTTS for swelling, plus we should say about secondary changes and recurrence. For ulcer also SOTTES, and we should say about the discharge and associated diseases. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.